முடியலை மக்களே. ஏன்னா எவ்வளோதான் வந்து இது ஷோன்னு சொல்லிட்டு நம்ம நினச்சாலும் இந்த சீன் மட்டும் மறக்கவே முடியலை. யார் வந்து இந்த ஷோக்கு வந்து இந்த அளவுக்கு உழைச்சாங்களோ, எவ்வளோ சின்சியராக வந்து விளையாட முடியுமோ அந்த அவ்வளோ சின்சியராக வந்து விளையாடினாங்களோ, அவங்களே வந்து இந்த அளவுக்கு வந்து அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த என்டையர் பிக் பாஸ் வரலாற்று, அதாவது இந்தியாவில் இருக்கிற பிக் பாஸ் இருக்கு இல்லையா, ஆல் இந்தியன் பிக் பாஸ் வரலாற்றுலேயே வந்து ஒரு சரித்திரம் தான் இது. ஏன்னா இது வரைக்கும் யாருக்குமே வந்து ஒரு உமன் ரெட் கார்டு கொடுத்தது இல்லையா. ஸோ பாருக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு உமன் ரெட் கார்டு கொடுக்குறாங்க. எவ்வளோ பெரிய வெச்சத்தனம் பண்ணியிருக்காங்க சேனல். கொஞ்சம் யோசிச்சுருக்கலாமே, ஏன் இப்படி பண்ணுறீங்க? அந்த பொண்ணுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கலாமே. நீங்கள் ஒரு எல்லோ கார்டு கூட கொடுத்துட்டு வார்னிங் பண்ணி கொடுத்துருக்கலாம்ல. ஏன் இப்படி பண்ணுறீங்க தான் நான் கேட்குறேன். சாந்திராவை போய் நம்புறீங்களே, சாந்திரா பண்ணுறது அப்பட்டமாக தெரியலையா அது ட்ராமான்னு சொல்லிட்டு? அவள் எவ்வளோ நடிக்கிறா, ஃபுல்லாகவே நடிப்பு. அது எப்படி மக்களே, இவள் வந்து இன்றைக்கி லைவில், அதாவது சாட்டர்டே லைவில் நான் பார்க்கும்போது அவள் பாட்டுனா கேஷுவலாக இருந்தா. அவள் சிரித்து பேசுகிறா, சமைக்கிறா, ஈவினிங்லாம் வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டா. அதுக்கு அப்படியே வந்து என்ன ஆயிடுச்சு, சாட்டர்டே எபிசோடில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி வந்து பயந்து உட்காந்துட்ருக்கா. அப்போ என்ன மாதிரி நடிப்பு அவள் நடிச்சிருக்கா? இதெல்லாம் வந்து விஜய் சேதுபதிக்கு தெரியலையா? என்னதான் வந்து நண்பனோட பொண்டாட்டியாக இருந்தாலும் இன்னொரு கண்டஸ்டண்ட்டை பற்றி யோசிக்கலாமே. பார்வதியும் வந்து ஒரு பொண்ணு தானே, அவளுக்கு வந்து ஒரு ஃப்யூச்சர் இருக்குல்ல. இந்த விஜய் சேதுபதி எவ்வளோ கேவலமான ஒரு வேர்ட் சொன்னால் பாருங்களேன். மோர் தேன் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். இது இவ்வளோ கேமரா இருக்குல்ல, எல்லாருமே பார்க்குற விஷயம் தானே. அது பார்க்குற விஷயம் வந்து சொன்னால் என்ன தப்பு? சாந்திரா இல்லாத விஷயம் ஒன்றும் சொல்லலையேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் சொன்னாங்க, இந்த ஹவுஸ்மேட்ஸோட பொறுமையை. அப்பா, உங்களுடைய பொறுமையை வந்து நான் பாராட்டுறேன். என்ன பெரிய பொறுமை! அவங்க வந்து எவ்வளோதான் வந்து கேள்வி கேட்டாங்க, எல்லா கெட்ட வார்த்தையும் யூஸ் பண்ணாங்க, இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு என்னெல்லாம் பேசுனாங்க. அதெல்லாம் இந்த மனுஷனுக்கு கேட்கலையா, இல்லை காது வந்து செவிடான்னு கேட்குறேன். எல்லாமே வந்து பேசிட்டாங்க. அந்த டாஸ்கில் நீங்கள் பார்த்தாலே தெரியுமே, எல்லாருமே வந்து வார்த்தையை விட்டுட்டாங்க. சாந்திரா சொன்னது மிகப்பெரிய தப்பு. கமருதீன் ரொம்ப தப்பு பண்ணியிருக்காரு, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அதுக்கு இப்படி தான் பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமா? அப்புறம் எதுக்கு வந்து எல்லோரும் வந்து கேட்டுட்டு இருந்தீங்கன்னு சொல்கிறாங்க. எல்லோரும் ஈக்குவலாக தானே பேசுனாங்க. சரி, இப்போ பாரு அமுச்சு விட்டீங்க. அடுத்த வாரம் விஜய் சேதுபதி வரும்போது என்ன டேஷ் வந்து பேசுவார்? அவருக்கு பேசுகிறதுக்கு எதுவுமே கிடைக்காது. என்ன எல்லோரும் வந்து எப்படி இருந்தது எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகேயான்னு சொல்லிட்டு பாட்டு பாடி அப்படியே வந்து இருப்பாங்க. இதை வந்து அப்படியே பேச போகிறாங்க. அட்லீஸ்ட் பாருவோட ஃப்யூச்சர், கமருதீனோட ஃப்யூச்சர், பாருவாவது பொண்ணு, அவளோட ஒரு ஃப்யூச்சர் நினச்சாவது இந்த மாதிரி அசிங்கப்படுத்த வேண்டாம். எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து அப்படியே பேசி முடிச்சிருக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீசெண்டாக பண்ணியிருக்கலாமே. இந்த ஷோவே வந்து எதுக்குங்க நடத்துகிறீங்க? இந்த மாதிரி கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துறதுக்கா? இதுக்கு எவ்வளோதான் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தாலும் பத்தாது. ஏன்னா ரொம்ப அசிங்கப்படுத்திட்டீங்க. இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கவே கூடாது. தப்பு பண்ணிட்டீங்க நீங்கள். சேனல் சைடும் சரி, ஹோஸ்ட்டும் சரி, எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. கண்டிப்பாக வந்து பாரு வந்து ஏதாவது ஒரு முயற்சி பண்ணணும். ஏன்னா சேனலுக்கு எதிராக இந்த மாதிரி ஒரு கேஸை வந்து கண்டிப்பாக ஃபைல் பண்ணணும்னு நான் சொல்லுவேன். அந்த பொண்ணோட கண்ணை ஒருத்த உடச்சிருக்கான், தள்ளி விட்டுருக்கான் கேவலமாக, திரும்ப திரும்ப வந்து மேன் ஹேண்ட்லிங் பண்ணியிருக்கான். அப்போல்லாம் வந்து எங்கே போனீங்க? இந்த நியாயம் தர்மம்லாம் வந்து நான் இப்போ பார்க்கலையே. பாருக்கு வாதாடுறதுக்கு ஒரு வாய் கூட திறக்கலையே. அங்கே திவ்யாலாம் வந்து அப்படியே வந்து லைசன்ஸ் கிடச்ச மாதிரி, நான் விஜய் சேதுபதி கிட்ட பேசினேன் உனக்கு என்னன்னு சொல்லிட்டு என்ன திமிர் லெவல்லாம் பேசுகிறா. அவளுக்கு எங்கேருந்து வந்தது இந்த தைரியம்? இவளை டைட்டில் வின்னர் ஆக்கிறதுக்கு எப்படியெல்லாம் வந்து பாடுபடுறாங்க பாருங்கள். ஒரு பொண்ணை இப்படி அழித்து தான் வந்து இவளெல்லாம் வந்து வரணுன்னா இவெல்லாம் வந்து லைஃப்பில் நல்லா இருப்பாளா? கண்டிப்பாக நல்லா இருக்க மாட்டான். சாந்திரா சொல்லவே தேவையில்ல. பிரஜின் அன்னைக்கே சொன்னான், எங்கள் வீட்டில் யாருமே வந்து சாந்திரா கூட கனெக்ஷன் இல்லை, எங்கள் அம்மா கூட பேசுகிறதில்ல. எப்படி பேசுவாங்க? இந்த தானே கேரக்டரு. ஒரு ஷோலேயே வந்து தெரியுது வெட்ட வெளிச்சமாக. எத்தனை பேர் கூட கம்பேர் பண்ணியிருக்கான் பிரஜின். ஒன்று ஃபஸ்ட்டு பிரஜின் போன போது திவ்யா தான் காரணம், திவ்யா கிட்ட ஓவராக வந்து பண்ணுறான்னு சொல்லிட்டு. அடுத்தது என்னடானா பார்வை வந்து டிகிரேடாக வந்து பேச ஆரம்பித்தா. அதெல்லாம் இந்த விஜய் சேதுபதிக்கு கேட்கறதுக்கு துப்பு இல்லையா? அந்த கார் டாஸ்கில் நடந்த ஒரே ஒரு மொமெண்ட்டை வச்சு ஒருத்தரை வந்து எப்படி ஜட்ஜ்மெண்ட் பண்ணலாமா? தப்பு தானே. அவளை இன்றைக்கி பேசவே விடலையே. எது பேசினாலும் வந்து என்ன அது எங்களுக்கு தெரியாதா என்ன, நீங்கள் லவ் கண்டென்ட்டு தெரியாதா என்ன, என்னெல்லாம் பேசுகிறான் அந்த ஆள். இவெல்லாம் வந்து பெரிய ஒரு நடிகன் தானே. கீழ்த்தட்டிலேருந்து உழைச்சி நான் மேலே வந்த ஒரு நடிகன்னு சொல்லிட்டு இருக்கான்ல, அது கொஞ்சமாவது இருக்கா? தெரியுதா? ஒரு பொண்ணை மதிக்க துப்பு இல்லை, சக மனுஷனை மதிக்கிறதுக்கு தெரியல. இவெல்லாம் வந்து ஒரு பெரிய ஆக்டர்னு சொல்லிட்டு சுற்றிட்டுருக்கான்.